to Fusion with Nipa. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இந்த வீடியோவில் பூர்ண கொழுக்கட்டை, பாயாசம், சக்கரை பொங்கல். பூர்ண கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பேக்கெட் மாவை பிரித்து கடாயை ஹீட் பண்ணி அதில் கொட்டி நல்லா வறுவருன்னு வறுத்துக்கணும். வறுத்துட்டு ஒரு தாம்பாளத்தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும். நான் எடுத்த மாவு அளவு வந்து 4 கிளாஸு. 4 கிளாஸுக்கு 8 கிளாஸ் தண்ணி வச்சு ஹீட் பண்ணி அதில் நல்லா ஊற்றி கலரணும். ஒரு மாவில் உப்பை போட்டு நல்லா கலரிக்கணும். கலரிட்டு பின்னர் தண்ணியை ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். நல்லா பூ போல வரும் மாவு, மெத்து மெத்துன்னு. சாஃப்டாக மாவை பிசைஞ்சியாச்சு. லைட்டாக நெய் போட்டு மறுபடியும் மாவை நல்லா மெத்து மெத்துன்னு பிசைஞ்சி வச்சுக்கணும். பிசைஞ்சி வச்சுட்டு லைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். தேங்காய் திருவிட்டு தேங்காயில் தேங்காய் துருவலை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு அதில் ஏலக்காய், சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பூர்ணம் முடிஞ்சிருச்சு. இப்போ எள்ளு பூர்ணத்துக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லலாம். நல்லா எள்ளை வந்து ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதை நல்லா வெடிகட்டி கொஞ்சம் ஃபேன் காற்றுல உலர வச்சுட்டு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா எடுத்து அதில் ஏலக்காய், நெய், வெல்லம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது 2வது பூர்ணம். இப்போ மாவை வந்து அந்த அச்சில் நல்லா நெய் தடவி வச்சுட்டு நம்ம கையிலையும் நெய்யை தடவிட்டு அந்த மாவை லைட்டாக ஏற்று உருண்டை பிடிச்சி நல்லா அச்சில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எள்ளு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெல்லம் போட்டு அந்த எடுத்து அந்த பூர்ணத்தை அழகாக அது உள்ளே வச்சு லைட்டாக அமுக்கி நம்ம எடுத்தோம்னா எள்ளு பூர்ண உருண்டை ரெடி. ஒரு 10 உருண்டையை ரெடி பண்ணி வச்சுட்டு ஆவி கட்டணும். அதாவது இட்லி குண்டானில் வச்சு நல்லா ஒரு 50 minutes வச்சு ஆவி கட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு மெத்து மெத்துனான எள்ளு உருண்டை பூர்ணம் ரெடி. அடுத்தது தேங்காய் பூர்ண உருண்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி அச்சில் வச்சு நல்லா மாவை சாஃப்டாக அமுக்கி வச்சுட்டு தேங்காய் பூர்ணம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு அதையும் நல்லா அமுக்கி சாஃப்டாக எடுத்தோன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு தேங்காய் பூர்ணம் உருண்டை. இதையும் இதே மாதிரி ஒரு 10 உருண்டை செஞ்சுட்டு இட்லி குண்டானில் வச்சு ஆவி கட்டி எடுத்து வச்சு
2 உருண்டையும் நாங்கள் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் பூர்ண உருண்டையும் இருக்குது, எள்ளு பூர்ண உருண்டையும் இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கலுக்கு 1 கிளாஸ் பச்சை அரிசி, 1/4 கிளாஸு சிறுபருப்பு எடுத்து ஊற வச்சுக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அது நல்லா கொலன்னு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் வெல்லம் நுணுக்கி வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதில் நெய் தாளித்து ஏலக்காய், திராட்சை, முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா சக்கரை பொங்கல் ரெடி. அடுத்தது பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா சுண்ட காய வச்சுட்டு அதில் ஜவ்வரிசி போட்டு சக்கரை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரைக்கும் அது வேக ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி அதில் லைட்டாக ரோஸ் எசன்ஸ் ஊற்றி சேமியா எடுத்து நெய்யில் போட்டு ஏலக்காய் பொன்னிறமாக வறுத்து பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறம் சேமியா வடை செய்து பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 கிளாஸ் உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா அதை ஒரு 1.5 ஹவருக்கு உளுத்தம்பருப்பை ஊற்றிட்டு எண்ணெயை ஊற்றி கடாயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த வடையை ஒன்று ஒன்றா தட்டி போட்டு எடுத்துடணும். அவ்வளோதான், வடையும் ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching Fusion with Nipa. மறக்காம சேனலை subscribe, like, share and comment. Thank you for watching Fusion with Nipa. மறக்காம சேனலை subscribe, like, share and comment.